ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாருங்கள், இந்த பீட்ரூட் நம்ம விளைக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள், நான் இந்த விவசாயியை பார்த்தேன். அப்போ அவர்கிட்ட கேட்டு, அண்ணன் இவ்வளோ நல்லா இருக்கே இந்த பீட்ரூட் எல்லாம், இவ்வளோ வேலையாட்கள் இருக்கிறாங்களேன்னு. அவர் தலை மேலே கை வச்சு சொன்னார், ஐயோ தாயே, இது நான் 100% நான் செஞ்சேன். ஆனால் என் கை கிடைச்சிருந்தோ 10%. நான் சொன்னேன், ஏன் அண்ணன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அழுவாதீங்க. அவர் சொன்னார், இல்லை நான் எப்படி கடன் கொடுப்பேன், கடன்காரன் என் வீட்டுக்கிட்ட நிற்பானே. ஏன்னா நான் இது அறுவடை செய்யும் போது இந்த பணத்தை நான் விற்று கொடுப்பேன்னு நான் சொல்லி வாக்கு கொடுத்துருக்குறேன். எனக்கு ஒன்றும் தெரியலம்மா, நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார். அவர் சொன்னார், இப்போ நாங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப நாங்கள் வாஷிங்க்கு கொடுக்கணும். இது அப்படியே மார்க்கெட்டுக்கு போகிறதில்ல, இதெல்லாம் ஃபஸ்ட்டு வாஷிங் கொடுக்கணும். வாஷிங்லேருந்து பேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் போகும். ஆனால் எங்ககிட்ட வாங்குறவங்க மிடில் மேன்ஸு அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க, நாங்கள் விவசாயிங்க ஒன்றுமே சம்பாதிக்கிறதில்லன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்காக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக இந்த விவசாயிங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். நம்ம எல்லாரும் இதுக்காக வேண்டிக்கலாம். பாருங்கள், இது எல்லாம் ரெடியான பிறகு தான் நம்மளுக்கு இப்படி பீட்ரூட் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வாட்ச் பண்ண